இப்படி ஊராக போட்டு பெல் அடிச்சிட்டு இருக்கியே, அவங்க வெளியே வந்தாங்கன்னா என்னத்துக்காக? நம்ம ஊர்ல எல்லாம் வெளியே இருந்துச்சுன்னா பாம்பு அடிச்சுட்டு வந்துடுவீங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஸோ இவளோட அர்த்தராத்திரி ஷாப்பிங் வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. இப்போவும் இவ்வளோ கவரை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னா, எங்கே ஒரு மாதிரி எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லைன்னா எங்கேயாவது மாலுக்கு போகிறோம்னா கவர் தூக்கி போக மாட்டேன். வந்து நம்ம க்ரோசரிஸ் மார்க்கெட் போகிறதுனால க்ரோசரிஸ் மார்க்கெட் தான் போகிறேன். அதுக்கு தான் போகிறோம். மாச சாமான் வாங்க போகிறோம். மாச சாமான் இது எல்லாமே வீடியோக்குள்ளே வரும். இதுதான் வீடியோ பாருங்க. என்னடி ஆரம்பத்திலே முடிச்சுட்டேடி வீடியோவை? ஆமா, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இவ்வளோதான். இவங்க தான் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, வேணா பார்ப்போம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். அதில் வேற மொத்தம் பார்க்குற 4000 பேர் பார்க்கக்கூடாது உனக்கு. இல்லை பாருங்க, இப்படி நீ ஃபஸ்ட்டே போட்டு எண்டு கார்டு முடிச்சிட்டீங்கன்னா யார் பார்ப்பா? சொல்லாம இருந்தா மட்டும் கன்சிஸ்டன்சி செகண்ட் நீ தான் சொல்லியிருக்க. அப்படிங்கிறப்போ பார்த்தா என்ன வியூஸ் ஆர் நோ வியூஸ், நம்ம வீடியோ போட்டுனே இருக்கணும். இப்படிங்கிற ஒரு கருத்தோட வீடியோக்குள்ளே போகிறோம். வெல்கம் டு, முன்னாடியே சொல்லிட்டேனா? ஆமாம், ஜிமிக்கி கமல். இந்த பெண் கட்டது போய் இந்த பெண் காரி துப்பி நான் தான் துப்ப போகிறேன் பார்த்துட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஸோ அர்த்தராத்திரி ஆகலை இன்னும், ஆனால் ஊர்லலாம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எங்கள் அம்மாட்ட பேசினேன், இன்னும் தூங்கலையாடான்னு கேட்டாங்க. நாங்கள் எங்கே தூங்குறது? இந்த வடிவேல் சொல்லுவார்ல பேனர்ஜி, தூக்கத்தோடு சேர்ந்துனா சாப்பிட்டு ஏப்ப விடுவேன்னு, அதோடய தூக்கம் போயிருச்சுங்கிற மாதிரியே வீக்கெண்ட் ஆனால் ஆயிடுது. நேற்று உங்ககிட்ட சொன்னேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் நீ வீடியோவே போடலடி. போடல, ஆனா நீங்க அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கு வருவீங்க, ஓகேவா? அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான் அப்படின்னு. சாட்டர்டே நைட்ல தான் இருக்கு காரு. அதை பத்தியா டிப்ரெஷன் என்ன ஓட்டுனா ஐயோ எங்க நேத்துன டிப்ரெஷன். அவன் வந்து வண்டி எங்கன்னு தெரியாம உட்காந்து வந்தான். நம்மளே தான் யோசிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. காலையில கிரிக்கெட் போறதுக்கு அப்ரூவல் ஆரம்பிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சு இவங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போற வரைக்கும் தொடர்ந்து ஷாப்பிங் கூட்டிட்டு போற வரைக்கும் அதெல்லாம் கதை கிடையாதுங்க. நீங்க வந்து நேத்து என்ன சொன்னா, இந்த மாதிரி நான் வந்து செய்வேன், நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். வந்தான், வந்து சாப்பிட்டான், சாப்பிட்டுப்பிட்டு இது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதாவது எப்படின்னா, இவங்க வந்து விளையாண்டு முடிச்சுட்டு வந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்களாம். அதுவும் சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்க்கணுமாமா. ஏன்னு என் மாமியாருக்கு தான் தெரியும். இது இல்லைங்க, இது வந்து பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, சனிக்கிழமை புதன்கிழமை ஆம்பளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும், அதுக்கப்புறமா வெள்ளிச்சேவா வந்து பொம்பளைங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு இருப்பேன். என் ஆச்சியும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் செஞ்சாருங்க. நான் வந்து இவங்கிட்ட கேட்டேன், நீ அப்படி செய்வியாடானே? அப்படிலாம் இல்லை, எனக்கு நான் எப்பயாவது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு போனேன். சரி, இவங்க இருக்க வெயிலுக்கு நம்மளால எதுவுமே பண்ணாம இருக்க முடியும். அப்பப்போ தினமும் நம்ம வந்து எண்ணெய் வைக்கணும். ஆஃபீஸ் போறவங்களால முடியாது, ஏன்னா அந்த ரொம்ப எண்ணெய் வலிஞ்சு பால் வலிஞ்சு மூஞ்சா இருக்கும், அது முடியாது. காலையில நேரத்துல முடியாது. ஆனா நைட்டு வந்து வைக்கலாம்னா இவங்க ஒரு சில பேருக்குலாம் தலைவலிக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ அது முடியாது. அப்போ வாரத்துல ஒரு நாளாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ல, அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அதுவும் சிஸ்டம்லயே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம உட்காந்தாலே அந்த சீட் வந்து நமக்கு சூடாயிடும். அப்போ அப்படியே உட்காந்துட்டே நம்ம இருந்திருந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும்ல, அது நல்லது இல்லைல்ல. அதனால நான் வந்து இது தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இப்படி பண்றான். இப்போ என்ன போர் அடிக்குதா உங்களுக்கு? இவன் உசுன்றான். என்ன தேய்ச்சா அவ்வளோதான் உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக அந்த எண்ணெய் தேய்ச்சது நல்லா வெயிலில் விளையாண்டுட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனா இருந்தாலே அப்படித்தான், தூக்கம் தான் வரும். இல்லன்னு சொல்லுறீங்க, அப்புறம் தூங்கிட்டேன்னா என்ன தப்பு அதுல இருக்கு? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதத்தானே நான் நேத்து சொன்னேன், அப்படிதான் செய்வான். இவன் என்ன செய்ய தூண்டி இருக்கா? இவனோட தப்பு அது. தப்புதான் அவனு. அப்படிங்கிறப்ப நான் தூங்கிட்டேன். என்ன பண்றது? இப்படி தூங்கி இப்படி எந்திரிச்சா மணி 4 ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு வருவியா? நாளைக்கு போலாம். இன்னைக்கு சும்மா வீட்டுல உட்காந்துருவோம். நாளைக்கு போலான்னா 6 மணிக்கு மேல நான் அண்ணாச்சி வெளியே. நாளைக்கு சேட்டாவின் சேட்டைகள், சேட்டனின் சேட்டைகள் நேரத்துக்கே வராங்க. என்ன பேட் வாட்ச் பேசுற? சிஎஸ்கேவா?
சரி, தப்பால பேசலங்க. நேரத்துக்கு தான் வராங்கன்னு தான் சொன்னேன், வேற எந்த கேட்டு வார்த்தை கிடையாது. சண்டேனாலே இப்போ அது இந்த 2 மாசம் ஐபிஎல் சீசனுக்காக அது எப்பவுமே சிஎஸ்கே டீம் மேட்ச் வந்து சண்டேஸ் தான் வைக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி அது பேர் என்னமோ சொன்னாலே, ஐயோ மறந்துட்டேனே, குடும்பம்னா என்னடி சொன்னா, நீங்களும் யோசிங்க. எடிட்டர் நீங்க வந்து தினேஷுக்கு வந்து கிர்ரு சுத்தலாம் அந்த மாதிரி சுத்திட்டே. குடும்ப பெண்களின் என்னவோ சொன்னாலே, இல்லத்தரசிகள். அது எப்படி இல்லத்தரசிகளுக்கு நைட் அந்த வீட்டுல இருக்கும்போது நைட்டையும் கொண்டே முக்கியமோ, அது மாதிரி சிஎஸ்கே மேட்ச் சண்டே முக்கியம். அப்படிங்கிறப்ப அதுதானே பண்றாங்க தினேஷ்காரர், அப்படிதான் பண்றார்கள் அப்படின்னு நான் அதானே சொன்னேன். நான் வந்து தப்பா சொல்லி அதுதான் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிட்டுக்கு அப்புறமா 8:20 ஆயிருக்கு. சரி நம்ம இப்ப போயிட்டு வந்தா, அதாவது நம்ம வாங்கிடலாம், நீ காலையில கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியப்ப அப்படின்னு ஆச்சு. சரி ஓகே. அப்ப நாளைக்கு வேலை இருக்கா? ஆமா ஆமா, நாளைக்கு வேலை இருக்கு. காலையில வருவாங்க ஒரு 10:30 மணிக்கு. இப்படியே 2 நாள் போயிடுச்சு. இனி வேற ஒரு லீவ் வருது, ஒரு வாரம்னா 5 நாளுக்கு லீவ் வருது. அதுக்கு என்ன ஆளுபதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. 5 நாளும் வேலைக்கு போச்சு. என்னது கிரிக்கெட்டு தான். சரி, எனக்கு அது மறந்தே போயிடுச்சு. கிரிக்கெட் ஸ்பெல்லிங்கே மறந்து போச்சு. சரி, நெக்ஸ்ட் போலாம். இப்போ நெக்ஸ்ட் வளவல நிலுக்குறனா இவனே தலைய சொல்லிறான். உங்களுக்கு குணமாயிடுச்சானே? அந்த ஆளு குணமாயிட்டா, இருக்கிறவன் பூரா பணமாயிட்டு. ஸோ சாட்டர்டேஸில் நெக்ஸ்ட்டோ வரக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு லெசன் லேர்ன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்டி. இல்லை என்ன பண்ண முடியும், இப்போ குழந்தைங்களாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வீட்லேயே உட்காந்துட்டு அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுங்க, வெளியோ காரிடோர்லையோ. நான் கூட்டிகிட்டு வரல, இங்கே வந்தால் ஏசியில் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு லைட்டு கீட்டு காமிச்சிட்டு சாமாக்கியமா வாங்கி கொடுத்துட்டு வரலாம். அவங்கெல்லாம் அப்படிதான். இப்போ ஏன் இவங்க அக்கா பசங்கள்லாம் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். வெயில் அடிக்கிற வெயில பகலை எங்கேயும் கூட்டிட்டு போங்க. இதுக்காகவே நைட்டுக்கு காத்திருந்து எங்கள் மாமா என்ன பண்ணுவாரு, பார்க் இருக்கு, பார்க்கு கூட்டு போய் ஏமாத்திட்டு இருக்காரு பிள்ளைங்கள. ஆமா, அது அப்போ இங்கே இருக்கிறவங்களால இங்கே என்ன பண்ண முடியும்? அப்போ இங்கே வந்து இலவசமாக ஏசி வருது. ஸோ அதனால நெக்ஸ்ட் இலவசமாக ஏசி வருதுங்கிறதுக்காக இல்லை, எனக்கு புரியல. துபாய் நம்ம ஏதாவது பேசிட்டேனே. இல்லைங்க, வந்து அப்படிதாங்க கொடுத்து இல்லை வருது, எல்லா ஏரியாலையும் ஏசி தான் பண்ண உனக்கு. பட் ஆனால் தப்பான முடிவு ஆயிருமோன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக பயங்கர பார்க்கிங்கே அலற விடுறாங்க. எதுவும் நமக்கு ஆஃபர் எதுவும் போட்டுறாங்களா நமக்கு தெரியாம? ஸ்கூல் பசங்களுக்குலாம் லீவு வேற. சூப்பர் கைஸ். இங்கே கண்ணு தப்பான நேரத்துல வந்துட்டிய கண்ணு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு செய்ய போறாங்க கண்ணு. இன்னைக்கு உள்ள போனாதான் தெரியும். என்ன கண்ணு சரி உள்ள போய் பார்ப்போம். பயங்கர க்ரௌடா இருக்கு. ஆனால் பார்க்கிங் என்ட்ரியே பாருங்க, ஃபுல்லா க்ரௌட். அப்படியே சுத்தியாம அது எப்படி வந்த உடனே உனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் தான் வாங்கணும்னா என்னடி அர்த்தது? ஏங்க நான் என்ன லோட்டஸ் அதெல்லாம். சரி, அக்காவோட அப்பளை கட்டுற மூஞ்சியோட ஜொலிப்புக்கு என்ன காரணம்? டீடாக்ஸ்லாம் வாங்க மாட்டா, போய் பேசுறோம். இது வந்து பிம்பிள்ஸ்க்கு தாங்க, பியூரிஃபை. இது நீ வாங்கினதே இல்லையடி? நீ பாத்துக்கியா? இது மட்டும் தாங்க வாங்குவா. நீ கில்றா காட்டாதன்னு. ஹிமாலயா டீடாக்சிங் சார்கோல் ஃபேஸ் வாஷ். அதெல்லாம் 70 ரூபா கண்ணு. அதெல்லாம் வாங்க மாட்டேன் கண்ணு. நீ இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். இதுவும் வாங்கினியா? இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அக்காவோட பளபள மூஞ்சிக்கு பளபள க்ரீம் காரணம் அல்ல, இதுதான் போல. ஆனால் இதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், போய் பேசுகிறோம். இதுவும் போட்டுட்டு இந்த இமானியான இதுல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா சின்னதா தான் இருக்கு. இது வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. நீங்க அவங்களுக்குலாம் எதுக்குடி ப்ரொமோஷனு? இமானியலுக்குலாம் எதுக்கு ப்ரொமோஷன்? ஓகே, ஏதோ ஒன்று. அக்கா ஆனால் வாங்கினா க்ரீம் தான் வாங்குவேன்னு அடம்பிடிக்கிறா. அடுத்து என்ன வாங்குறாங்க பார்ப்போம். என்னென்னமோ போடுறேன். பரவாயில்ல, போடுறி நீ செல்லம். நாங்கள் ஏன் கிளாஸ் வாங்குறோன்னு நீங்கள் தப்பாக நினைக்கலாம். ஆனால் நாங்கள் ஜூஸ் வாங்குறதுக்கு தான் கிளாஸ் வாங்குறோம், மற்றபடி எதுவும் இல்லை. ஆல்ரெடி 2 உடஞ்சி தாண்டி இருக்குது. ஆனால் என்னடி இது நம்ம ஊரில் 1/2 லிட்டர் பிடிக்கும் போலையே. இது இல்லை, இது எடுத்து இப்படி சியர்ஸுக்கு சரியாக இருக்காது.
இவன் என்னமோ தினமும் குடிக்கிற ஆள் தான். இவன் சும்மாங்க இவன் எல்லாத்தையும் நான் எப்படி பண்ணுவேன். டம்மி பாவா. டம்மிங்க இவனும். நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இவன் அப்படியே குதிச்சுட்டு போய் முதல்ல எட்டி பிடிக்கலான்னு. அட பாவி சண்டாளா. நான் பொண்டாட்டி நம்பி இதை கிளாஸ் வாங்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் தான் நல்லாயிருக்கும். இது ஜூஸ் கிளாஸ் மேன். இதில் மனுஷன் குடிப்பானா? திருந்தாத சென்மோ. என்னக்கு என்ன வாழ்க்கை இழந்துட்டே இத்தனை அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ சொன்ன மாதிரியே மணி இப்போது 10:30. நம்ம என்ன ஒரு 8:30 போனோமா? 8:30. யூஸ்வலாக ஒரு 2.5 hour ஆயிடுச்சு. பயங்கர க்ரௌடு. ஆனால் என்னோட ஒரு குட்டி சஜஷன், இங்கேக்குள்ளே இருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டோ வரீங்கன்னா தெரில, ஏன் மேபி ஸ்கூல் லீவ்லையா என்னன்னு தெரில, சாட்டர்டேலாம் இவ்வளோ க்ரௌடெல்லாம் இருக்காது. இந்த வாட்டி ஏதோ ரொம்ப க்ரௌடு. அட்டி வேற கொஞ்சம் பள்ளமாக விழுந்துருச்சு. கேட்டால் எல்லா வாட்டியும் சொல்கிறதா சொல்ல போகிறா. இல்லைங்க இதெல்லாம் 3 மாத கணக்குங்க, நீங்கள் 3 மாதத்தில் டைவர்ட் பண்ணிங்கன்னா 200 தாங்க ஆகும் அப்படின்பா. ஓகே, வேறு யாருக்கு வாங்குறா? நமக்கு தானே திங்க போகிறதா நம்ம. ஏய் என்ன அப்புறம் புலம்பல்ஸ் இருக்க தானே செய்யும். என்ன ஹை ஐயோ ஒன்று சொல்ல வைக்கல. 5 லிட்டர் எண்ணெய் 36 ரூபாய். ஓகேவா? இது வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து என்ன தள்ளு 9.99 10 தானே. அப்போது நம்ம வந்து ஒரு மாதம் இல்லை, நான் வந்து யூஸ் பண்ணுறது 2 மாதம் 1.5 மாதம் கிட்ட வரும் அந்த 5 லிட்டர். லாபம் தானேங்க. எப்படியோ அது அவங்க கணக்கு. எப்படியும் கணவர்களே உங்களுக்கே தெரியும், இவங்க போடுற கணக்கு மட்டும் எப்போவுமே லாபத்தில் தான் போகுமே தவிர நஷ்டத்திலே வராது. ஆனால் நமக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம்னா பர்ஸில் காசு இருக்காது. ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2 பேரோட வாழ்க்கையை எப்படின்னா 4-5 பேராக வாழ்கிறீங்களா, எப்படி வாழ்கிறீங்கன்னு தெரில எனக்கு. இன்னும் கூட சேர்த்துல வரும் முடியலைனாலும் எல்லாத்துக்கும் ரேட்டு கூட்டுறா இல்லையே தவிர சேலரி மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த சம்சாரம் அது மின்சாரத்தில் வர மாதிரி ஒவ்வொன்றா இப்போ வீட்டில் எடுத்துகிட்டு போய் இது உனக்காக தான் வாங்கினேன், நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒன்று எடுத்து எனக்கு தான் காட்டிகிட்டு இருப்பா. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. குமுறல்களுடன் முடிவடைகிறது. என்ன பார்த்தீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? நம்ம இன்ஃபர்மேஷன் வீடியோவே போடல, அவங்க டைம் பாஸ்க்கு பார்க்குறாங்க. பாருங்க. ஆனாலும் சரிங்க, அடுத்த எபிசோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிவிடி அட்ராசிட்டிஸ். அதனே டிவிடி அட்ராசிட்டிஸ். டிடி அட்ராசிட்டிஸ். பாய் பாய்.